ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம தேவக்கோட்டை பக்கத்தில் சிவந்தான் கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலோட ஸ்பெஷலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸ்பெஷலை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னால் சொல்ல முடியாது. எனக்கே அது தெரியாது. யூஸ்வலாக இந்த கோவிலை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் உள்ள சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு யாரும் மதிக்காமல் க்ராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா, அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைப்பாங்க. நானும் அப்படி தான் கேள்விப்பட்டேன். சென்னை எப்போல்லாம் வந்து எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வரணும், அப்போல்லாம் பார்த்தா நிறைய வெஹிக்கிள்ஸ் அந்த சைடு க்ராஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் வந்து நின்று தேங்காய் உடைக்காமல் போகவே போகாது, க்ராஸ் பண்ணி போகாது. அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த கோவில் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, பயம். சரி, ஓகே, அதே மாதிரி நம்மளும் அந்த வழியாக க்ராஸ் பண்ணும்போது எப்போதுமே என்கிட்ட ஒரு பார்த்துட்டு ஒரு சாமி கும்பிட்டுட்டு போகிறது வழக்கம். அந்த வகையில் இந்த கோயிலை பற்றி சரி, இந்த கோயிலை நம்ம வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ அன்றைக்கி கேப்சர் பண்ணும்போது சமையல் ஏதோ கிடா வெட்டு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது போல் இருக்குது. சரி, அப்படியே நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க, சரியாகவும் எடுக்க முடியலை. இது என்ன சாமி அப்படின்னா, நல்ல முனீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முனீஸ்வரர் தெய்வம் தான் இருக்கிறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எது வேண்டுனாலும் கிடைக்கும். அட் தி சேம் டைம் வந்து மோஸ்ட்லி வந்து நான் கோயிலுக்கு அவ்வளோ போகிறதில்ல, சாமியும் கும்பிட்றது கிடையாது. எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. பட் என்னவோ தெரியல, இந்த சாமியை பார்த்தா மட்டும் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா நம்ம காலேஜ் போயிட்டுருக்கும்போது இந்த சாமியை பற்றி போகும்போதெல்லாம் வந்து இந்த தேங்காய் உடைச்சி அவ்வளோ பயபக்தியாக எல்லோரும் கும்பிடுவாங்க இல்லையா, அதை பார்த்து கொஞ்சம் பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்மளும் கொஞ்சம் சாமி கும்பிட்டுறது. ஆரம்பத்தில் இந்த கோவில் எப்படி இருந்தது அப்படின்னா, முன்னாடி பார்த்திங்கல்ல அந்த ஒரு ஆலமரம், அது ரொம்ப பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி வந்து நிறைய வேலு சூலாயுதம் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தான் குத்தி இருந்தது. அதில் தான் வந்து எல்லோரும் எலுமிச்சம்பழம்லாம் குத்திட்டு போய் சாமி கும்பிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த கோவிலை எடுத்து இந்த மாதிரி ஒரு கோபுரம்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த ஆலமரம் எவ்வளோ பெரிய ஆலமரம்னு. இந்த ஆலமரத்து கலையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சேவல் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் சேவலெல்லாம் வந்து அது என்ன சொல்லுவாங்க, அன்பளிப்பா அது ஏதோ வேண்டுதலுக்கு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சேவல் இருக்குது. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு வரவங்கெல்லாம் இந்த கோவில் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சாலே ரொம்ப அவ்வளோ ஒரு பயபக்தியோடு வந்து சாமி கும்பிட்றாங்க. ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாத அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த சாமி. உள்ளே வந்து ஒரே ஒரு சூலாயுதம் வச்சுருக்காங்க. சூலாயுதத்தை வச்சு தான் டெக்கரேட் பண்ணி தான் வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னவோ தெரியல, இந்த சாமியை பார்த்தா மட்டும் எனக்கே கொஞ்சம் பயம்தான் வருது. அதனாலே நம்மளும் வந்து பயபக்தியோடு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போகிறது. உங்களுக்கும் அதாவது சாமி மேலே ஒரு வேளை ரொம்ப பக்தி இருக்கிறவங்க உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் ராமேஸ்வரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த வழியாக வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.